வணக்கம். என்ன மாரியான உடற்பயிற்சி நான் செய்றது அப்படின்னு ஒரு நெறைய பேருக்கு எந்த ஃபிலாசபிய நான் ஃபாலோ பண்ணணும்? அ பாடி பில்டிங் பண்ணணுமா? யோகா பண்ணணுமா? இல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலைகள், களரி, சிலம்பம் இது மாரி பண்ணணுமா? இல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்றதா? என்ன பண்றது? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. சில பேர் ரொம்ப அத போட்டு அதையே திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு புரிதல் நம்ம ஏற்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு, நீங்க உங்களுடைய ஒ ஒரு ஹிஸ்ட்ரிய நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இந்த டவுட் எதுவுமே வராது. உதாரணத்துக்கு, நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன உடற்பயிற்சி பண்ணாங்க? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ, அதிகபட்சமா நான் போய் நெறைய கிராமங்கள்ல எங்களுடைய துறை சார்ந்து நான் ஆராய்ச்சி பண்ணதுல, சிங்கிள் பார், டபுள் பார்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லா கிராமங்கள்லயுமே கிரவுண்ட்ல இருக்கும். இந்த 2 பார வச்சுட்டு தான் அ நெறைய பயிற்சிகள் அந்த காலத்தில பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா, குஸ்தி வீரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தண்டால் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கர்லாக்கட்டை சுத்துறது, இது மாரியான பயிற்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஆக மொத்தம் நீங்க உங்களுடைய பாரம்பரியத்தில ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னாலே, உங்களுக்கான இந்த பாரம்பரிய விளையாட்டுக்கள், பயிற்சிகள் கிடைச்சிரும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட வெஸ்டர்ன் ஸ்கூல் ஆஃப் தாட், ஜிம் கல்ச்சர் அப்படின்றது ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஜிம்முன்றது வந்து அ வெளிய போய் எக்சர்சைஸ் பண்ண முடியாதவங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கல்ச்சர். இதோடைய வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ஆண்டுகளோ, இல்ல 1000 ஆண்டுகளோ அதுக்குள்ள தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கல்ச்சர் வந்து குளிரா இருக்கிற ஊர்ல, இன்டோர்ல சூடா பயிற்சி பண்றதுக்காக டிசைன் பண்ணாங்க. ஆனா, நம்ம இருக்கிறது டிராபிக்கல் கிளைமேட்ல சூடா இருக்கக்கூடிய ஒரு ஊரு. இங்க "ஏன்பா, என்னப்பா இந்த ரூம்லயே உட்காந்து பேசுறீங்க? காத்தோட்டமா வெளிய உட்காந்து பேசலாமேன்னு" சொல்றது, காத்து இல்லாத இடத்துல மனிதன் இருக்கக்கூடாதுன்ற கான்செப்ட் தான். அப்ப நீங்க பேசுறதுக்கே ரூமுக்குள்ள உட்காந்து பேசக்கூடாதுன்னு சொன்னா, உடற்பயிற்சி பண்றதே நுரையீரல சார்ஜ் பண்றதுக்கு தான். அப்ப நுரையீரல் சார்ஜ் பண்றதுக்கு, நீங்க எல்லா கதையும் போட்டு, கிளாஸ்லாம் போட்டுட்டு, கண்ணாடிய போட்டு பயிற்சி பண்றதுனால, எப்படி உங்க உடம்புக்கு ஆக்ஸிஜன் கிடைக்கும்? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தியால நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு அவுட்டோர் ஏரியால பண்றது தான் சிறந்தது. அதனால அந்த காலத்துல ஆறு படுகை பக்கத்திலேயே பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. கங்கை நதி கரையோரத்துல தான் தண்டாலாம் இப்படி மீன் மாரி கீழ போயிட்டு மேல வந்துட்டு மூச்சு பயிற்சிலாம் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பலமா இருப்பாங்க. யோக பயிற்சிலாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட நீங்க ஹரித்வார் இந்த மாரி இடங்கள்ல நெறைய யோகா அகோரிகள் இவங்கள மாரி ஆட்கள்லாம் வெறும் காத்து மட்டுமே சுவாசிச்சுக்கிட்டு ஆரோக்கியமா இருக்காங்க. என்ன காரணம்? காத்தோட்டம் இல்லாத இடத்துல மனிதனால உயிர் வாழ முடியாதுன்றது தான் அவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க காத்து இல்லாத இடத்துல பயிற்சி பண்ணீங்கன்னா, உங்க உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. இப்ப காத்து இருக்கிற இடத்துல தான் நீங்க பயிற்சி பண்ணணும். அது ஜிம் மாரியான பயிற்சி பண்ணா கூட, அத நீங்க காத்தோட்டமான இடத்துல பண்ணுங்க. இது ஒரு கான்செப்ட். 2வது ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்றதா? செக்கு எண்ணெய் யூஸ் பண்றதா? எது யூஸ் பண்ணா ஆரோக்கியம்? செக்கு எண்ணெய் பாரம்பரியமானதுன்னு சொல்றாங்க. அதே மாரி பயிற்சியிலயும் நம்முடைய மூதாதையர்கள் யோகா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ரெகக்னைஸ் பண்ணி, வேர்ல்டு யோகா டேவே வந்துருச்சு. நாளைக்கு வேர்ல்டு சிலம்பம் டே, வேர்ல்டு கர்லாக்கட்டை டே வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்ல. ஏன் அப்டின்னா, உலக நாடுகள் இதை அங்கீகரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா, இந்தியால தான் பாரம்பரியம் சார்ந்த ஒரு உடற்பயிற்சி சார்ந்த ஒரு பழமையான அறிவு இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்தியன் மாஸ்டர்ஸ் நெறைய பேரு, நெறைய பேருக்கு இன்னும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யோகா ஒரு கிட்டத்தட்ட பல 1000 வருஷமா இருக்கு அப்டின்னா, சிலம்பமும் பல 1000 வருஷமா இருக்கு. கர்லாக்கட்டையும் பல 1000 வருஷமா இருக்கு. உங்களுக்கு களரியும் பல 1000 வருஷமா இருக்கு. அப்ப இந்த பயிற்சியெல்லாம் நீங்க பண்ணாலே, உங்க உடலுக்கு ஆரோக்கியம் வந்துரும். நீங்க பண்ணி பார்க்காம இருக்கீங்க. உங்களுக்கு ஜிம் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால இவ்வளோ நாள் அத பண்ணீங்க. இப்ப இத ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க உடம்புல என்ன மாற்றம் வருது? உங்க நியூரலாஜிக்கலா வயரிங் எப்படி மாறுது? உங்க பிரெயின் ஃபங்ஷன் எப்படி மாறுது? உங்க மூவ்மெண்ட் டைனமிக்ஸ் எப்படி மாறுது? உங்க ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் காம்போனன்ட்லாம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸர்சைஸ் வேற லெவலுக்கு மாறிடும். அதுதான் நாங்க டைனமிக்ஸ்ன்னு சொல்றோம். மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எல்லா மூவ்மெண்ட்டையுமே மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இங்க ப்ரூஸ் லீ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரே கிக்க 10,000 தடவ பண்ணி மாஸ்டர் பண்ணியிருந்தான்னா, அவனோட கிக்க சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு ப்ரூஸ் லீயான ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒரே ஒரு பயிற்சிய ஒரு மூவ்மெண்ட்ட மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்து, எப்படி உடம்ப நீங்க நல்லா ஆக்க முடியும்? ஸோ இத நாங்க காஸ்மெட்டிக் ஒர்க் அவுட்ன்னு சொல்றோம். அதாவது பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுன்றதுக்காக பயிற்சி பண்றது, அது பாடி பில்டிங். அதனால அதுக்கான டோட்டல் பிளாட்ஃபார்மே வேற. அத வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில தனியா வச்சிருக்காங்க. ஆனா அத்லெட்டிக்ஸு, பாடி பில்டிங் இல்லாம இருக்கக்கூடிய மார்ஷியல் ஆர்ட்ஸு, அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா,
ரொம்ப பாரம்பரியமாக உடலுடைய எல்லா அசைவையும் இன்க்ளூட் பண்ணுது. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பாடி பில்ட் பண்ண மாரி காஸ்மெட்டிக்காக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உடம்புல பயங்கரமான என்ட்யூரன்ஸு, பவரு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் காம்போனன்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து கற்றுக்கிட்டு, செஞ்சு பார்த்து, எது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றத உணர்றதுக்கான எக்ஸ்பிரிமெண்டேஷன் போங்க. கண்டிப்பா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ்ல தான் ரொம்ப அருமையான கன்டென்ட் இருக்கு. அத தான் நாங்க மறுபடியும் நெறைய பேர் சொல்லிக் குடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்க இந்த 2 விஷயம் எத ஃபாலோ பண்றதுன்னு குழப்பத்துக்கு போகாம, உங்களுடைய பாரம்பரியத்துல இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. புதுசா இருக்கக்கூடிய விஷயத்தையும் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் பாரம்பரியத்த ஃபாலோ பண்ணிட்டு, அது உங்க உடம்புக்கு எப்படி சூட் ஆகுதுன்றத பொறுத்து, புதுசா இருக்கிறதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்ப எதுக்கும் எதிராவும் நம்ம இருக்க தேவையில்ல. ஆனா எது ரொம்ப நல்ல பலன கிடைக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, நம்ம எத ஃபாலோ பண்ணணுன்ற கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ இது குறித்து நீங்க யோசிச்சு, உங்க வாழ்க்கையில இன்டகிரேட் பண்ணி, ரொம்ப ஆரோக்கியமா வாழுங்க. இன்னொரு டாபிக்ல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.